நாம் உண்ணுகின்ற வேளையிலே நம்முடைய உணவுகளின் போது சாப்பாடு கீழே விழுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நேரத்திலே என்ன செய்வது? இஸ்லாம் எதை சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் சாப்பிடும் போது தனது வலக்கரத்தால் சாப்பிடட்டும். அவர் கவலவாயளவு உணவை கீழே விழுந்து விட்டார். உண்ணுகின்ற பொழுது அவர் எடுக்கின்ற உணவில் ஒரு வாய் அளவு உண்ணுகின்ற அளவான ஒரு கணக்கான அளவு உணவு அவர் எடுக்கின்ற பொழுது அது கீழே விழுந்து விட்டால் அதில் பட்ட அசுத்தங்களை நீக்கி அவர் மீண்டும் அதனை எடுத்து சாப்பிடட்டும் என்று சொன்ன நபிகளார் அதை ஷைத்தானுக்காக வீணாக விட்டுவிட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு பணிக்கிறார்கள். இன்று நாமெல்லாம் உண்ணுகின்ற பொழுது எம்முடைய உண்ணுகின்ற உணவு தட்டுகளில் இருந்து எம்முடைய பீங்கான்களில் இருந்து அந்த உணவுகள் வீணாக்கப்படுகின்றது. ஷைத்தானுக்காக அவைகள் வீணாக்கப்படுகின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விரும்ப மாட்டான். இறைவனுடைய ரஹ்மத்தில் இருந்து ஒரு அடியானை தூரப்படுத்தக்கூடியது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். இறைவன் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் அவனுடைய நேசத்தை விட்டும் தூரமாக்கி விட்டால் அவனுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் அந்த வீடுகளுக்கோ அந்த உணவிற்கோ அந்த செல்வத்திற்கோ இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை கவல உணவுகள், எவ்வளவு உணவுகள், எவ்வளவு நீர்கள், எவ்வளவு குடிபானங்கள் எம்முடைய வீடுகளிலே வீணாக்கப்படுகின்றது. ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற பொழுது எம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும், அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல் என்னுடைய வீட்டிலே நடக்கிறது. ஷைத்தான் விரும்புகின்ற ஷைத்தானுக்கான ஒரு அமல் என்னுடைய வீடுகளிலே நடக்கின்றது. இப்படி இவைகள் வீணாக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் இறை நேசமும் எனக்கு கிடைக்காது என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உணவு விடயத்திலே எங்கு உணவு வீணடிக்கப்படுகிறதோ அங்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து நீக்கப்படுகிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் 4138வது செய்தியாக அறிவிக்கிறார்கள்.